ஸ்ரீ ராமபிரானே, இலங்கையில் போர் முடிந்து விட்டது, ராவணனை நாம் அழித்து விட்டோம் என்று நீ நினைக்காதே. இன்னும் போர் முடியவில்லை. ராவணனுடைய உறவினர்களில் இருவர் சென்று கடலுக்கடியில் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவத்திலே அவர்கள் ஜெயித்து விட்டால் இறந்தவர்களையெல்லாம் மீண்டும் உயிர்த்தெழ வைத்து விடுவார்கள். அதனால் நிறைய சிரமங்களெல்லாம் இருக்கும். அதனால் அந்த இருவரையும் கடலுக்கடியில் சென்று நீ அழித்து விட்டு வா அப்படின்னு ஸ்ரீ நாரதர் ஸ்ரீ ராமபிரானை நோக்கி சொல்கிறாருங்க. அதற்கு ஸ்ரீ ராமபிரானோ, நான் சீக்கிரம் அயோத்திக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய தம்பி பரதன் தீக்குண்டத்திலே குதித்து உயிரை மாய்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதெல்லாம் நடக்கிறது ஸ்ரீ ராமபிரான் பரத்வாஜ சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு வரும்பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்குதுங்க. அப்போ நீ லக்ஷ்மணனையாவது அனுப்பி வை அப்படிங்கிறாரு. லக்ஷ்மணன் என்னுடைய நிழல் போன்ற அவனை நாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்ரீ ஆஞ்சநேயரை நாம் அனுப்பி வைப்போம், அஷ்டமா சித்திகளை அறிந்தவர் அவர்தான், அவரை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எல்லோரும் அவரவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு ஆயுதங்களை தர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பெருமாள் சங்கு சக்கரத்தை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கொடுத்து அனுப்புகிறாரு. பிரம்மா கபலத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணையே கொடுக்குறார். இந்திரன் வஜ்ராயுதத்தையே கொடுக்குறார். கருடன் தன்னுடைய பொன் சிறகுகளை எல்லாம் கொடுக்குறார். இப்படி 10 விதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த கடலுக்கடியில் சென்று அந்த 2 பேரையும் அழித்து மேலே வருகிறார். அயோத்திக்கு செல்லும் வழியிலே ஓரிடத்திலே ஆனந்தமாக தங்குகிறார். அப்படி தங்கக்கூடிய இடம்தாங்க இன்றைக்கு ஆனந்தமங்கலம் என்று சொல்லக்கூடிய அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊருங்க. அந்த ஊரில் அவர் தங்குறார். அந்த 10 விதமான ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு அங்கே தங்கி மகிழ்கிறார். அப்படி மகிழ்ந்ததுனால அந்த ஊருக்கு தனி மகிமையே உண்டுங்க. இங்கே அற்புதமான பெருமாள் கோவில் இருக்குது, ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பெருமாளை விட ஆஞ்சநேயருக்கு தான் இங்கே பவர் அதிகம். அதனால் இங்கே வர்றவங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வணங்குறாங்க. ஆனந்தமாய் தங்கியதால் இது ஆனந்தமங்கலம். இப்போ அனந்தமங்கலம் அப்படிங்கிற பேரோட இந்த இடம் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு பவர் அதிகங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர். அதாவது 10 விதமான 10 கரங்களில் 10 விதமான ஆயுதங்களை தரித்து கொண்டு இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறார். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எது வந்தாலும் ஆஞ்சநேயருடைய வாளில் வைத்து வழிபடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வாளில் நவகிரகங்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றன. அதனால் நவகிரக வழிபாடு எல்லாமே ஆஞ்சநேயர் வாளில் பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சிகளின் போதும் செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், இந்த தசபுஜ வீர ஆஞ்சநேயரை கும்பிட்டா எல்லா பிரச்சனைகளுமே தீருதுங்க. அது எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த கர்மாக்கள் எல்லாமே விலகுது. வந்தவங்களுக்கு ஒரு புதுவிதமான மாற்றங்கள், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குதுங்க. இங்கே பிரார்த்தனை நிறைவேறினா வடமாலை வெத்தலை மாலெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சாத்துறாங்க. இந்த திருக்கோவிலுக்கு போகும் பொழுது தோஷங்கள் விலகுது, மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுது, எதிரிகள் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே அழிஞ்சு நமக்கு வெற்றி கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை நம்ம வணங்கணும்னா நல்லது. அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து 25 கிலோமீட்டருங்க. அதாவது திருக்கடையூர் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் வழியிலே அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த அனந்தமங்கலத்தில் தான் இந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமியுடைய பெருமாளுடைய ஆலயத்தில் இந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் ஒரு முறை சென்று நீங்கள் வணங்கி வாங்க. உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தைரியம், ஒரு வெற்றி, யோகம் எல்லாமே கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.